பசங்க 2 பேரும் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஹால கிளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு, ஹால கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ரெகுலராவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, கலர் ட்ரெஸ் தாங்க. 2 பேருமே புது ட்ரெஸ் போட்டு போனாங்களா, ட்ரெஸ்ல உள்ள டேக்க பிரிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த கத்திரிக்கோல கூட அங்கேயே வச்சாச்சு. ஹால நல்லா கிளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அதையும் முடிச்சுட்டு, நானும் பசியாறிட்டு, காலையில ரெகுலரா எடுக்கிற மாத்திரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா மணிய பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. காலையிலேயே பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலைலாம் கிடையாதுங்க. மதியம் எங்களுக்கு என்ன சமைக்கிறனோ அதே தான் குடுத்து விடுவேன். ஸ்கூல் லோக்கல்லேயே இருக்கிறதுனால வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த 1 ஹவர்ல வீடையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு, கிச்சனையும் சின்ன சின்ன வேலை முடிச்சு வச்சுட்டேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை நெய் சோறு, தால்ச்சான்னு செஞ்சாச்சு. இந்த வாரம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நேத்தே சிக்கன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்ல ஒரு சில பேர் இருக்காங்கங்க, பிரியாணியில பீஸ் கூட இல்லாம சாப்ட்டுருவாங்கங்க. ஆனா முட்டை இருக்கணும். அவங்களுக்காண்டி முட்டைய ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுட்டேன். முட்டையும் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி பிரியாணிக்கு அரிஞ்சு எடுக்கணும். அப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மசாலா குடுத்து வச்சுட்டேன். மசாலா, தயிர், லெமன்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் சிக்கன ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் வந்து நல்லா மசாலால ஊறியிருக்கும். டேஸ்ட்டும் சிக்கன்ல நல்லாவே இறங்கியிருக்கும். எனக்கு இந்த வெள்ளிக்கிழமைலாம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கா மாரியே இருக்குமா, நெய் சோறு, தால்ச்சான்னு தனித்தனியா செய்றத விட, இப்படி பிரியாணியா செய்றப்போ வேலை ஈஸியா முடியிற மாரி இருக்குங்க. பழைய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியுங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை ஆனா வெளியில ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு குடுப்பேன். இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். அது மாதிரியே பசங்களுக்கும் லஞ்ச் வாங்க 12 மணிக்கே வந்துருவாங்கங்க. 12 மணிக்கு வராங்கன்னா, நான் 11:45க்குலாம் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அறக்க பறக்க பாதி நாள் இப்படி தாங்க போச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.